Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல வேர்க்கடலை தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த சட்னியை நல்ல ஒரு சுட சுட இட்லி, தோசை, அதே மாதிரி வடை, சப்பாத்தியோடலாம் தொட்டு சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க. இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு சாமான்கள் எல்லாம் வதக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே அதே அளவு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிதமான தீயில வேர்க்கடலை, கடலைப்பருப்பு ரெண்டும் நல்லா செவந்து வர மாதிரி பொறுமையாக வறுத்துக்கோங்க, கறியிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு 3/4 வறுபட்டிருக்குது. இந்த சமயத்தில் இந்த சட்னி காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் ஒரு 9 வரமிளகாவும் கலருக்காக 4 காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை சேர்த்துட்டு இதையும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்க வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, மிளகாய் எல்லாமே நல்லா பக்குவமாக வறுபட்டு வந்துருச்சு. இந்த சமயத்தில் எண்ணெயை வடிச்சிட்டு மட்டும் மற்ற எல்லா சாமான்களையும் எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சாமான்களும் ஒரே மாதிரி நல்லா பக்குவமாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து ஆற வச்சுடுங்க. அது ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே மற்ற சாமான்கள் எல்லாமே நம்ம இந்த இருக்கிற எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பூண்டை நான் பாதியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கினது ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற பூண்டு, வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் இதில் நல்ல வாசனைக்காக கருவேப்பிலை ஒரு 5-6 கருவேப்பிலை இலைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும், ரொம்ப புளி சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்க்க போகிறோம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை பிச்சு போட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புளி, கருவேப்பிலை ரெண்டும் சேர்ந்து இன்னும் நல்லா வதங்கட்டும். இப்போ ஓரளவு நல்லா எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, சின்ன சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். பெருசாக இருந்தால் 1 தக்காளி போதும். அதில் இருக்க அந்த கெட்டி பகுதியை எடுத்துட்டு நறுக்கினதோட அளவு 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் போட்டுட்டு இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா பெருங்காய பொடி நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்குறேன். இதை போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வேர்க்கடலாம் வறுத்தோம் இல்லையா, அப்பயே போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சட்னி அரைக்கலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல வறுத்த சாமான்கள், அதாவது வரமிளகா, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு அதை மட்டும் போட்டு கொஞ்சம் கொரப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக பொடிக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதியமாக நல்லா உடச்சி எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ இதில் நம்ம வதக்கின சாமான்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வெங்காயம், தக்காளி, அந்த சாமான்கள்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக வழுவழுன்னு அரைக்க வேண்டாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இது ரொம்ப வழுவழுன்னு அரைச்சிங்கன்னா சட்னி நல்லா இருக்காது, மாவு மாதிரி இருக்கும். இதில் தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு எல்லாம் நல்லா பொரிய விட்டு சவக்க விட்டு சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, வடை எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.